Hello friends, welcome to Satunu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் சின்னதா வெட்டியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் 2 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிப்போம். தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் 1 குடமிளகா சின்னதாக வெட்டிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் நல்லா வெந்தாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 சப்பாத்தியை இந்த மாதிரி வெட்டி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்பாத்தியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி கூட. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணான்னு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். உங்கள் நாவில் அறுசுவை அனைத்தும் கிடைக்கட்டும்.